கடும் அமளிக்கு மத்தியில் உணவு பாதுகாப்பு மசோதா லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தால் பார்லிமென்டில் கடும் அமளி நிலவி வருகிறது. ஆனாலும் லோக்சபாவில் பிற்பகல் 3 மணிக்கு உணவு பாதுகாப்பு மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. மசோதாவை உணவுத்துறை அமைச்சர் KV தாமஸ் தாக்கல் செய்தபோது மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இம்மசோதா இருக்காது என்று உறுதியளித்தார். அப்போது பாரதிய ஜனதா, சமாஜ்வாடி, இடதுசாரி கட்சிகள் என பல கட்சியினர் சபையின் மையப் பகுதியை முற்றுகையிட்டு அந்தோணியை மன்னிப்பு கேட்க வேண்டும் என சத்தம் போட்டுக் கொண்டிருந்தனர். உணவு பாதுகாப்பை விட எல்லை பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் கூறினார். மையப்பகுதியை முற்றுகையிட்ட உறுப்பினர்களை அவரவர் இருக்கைகளுக்கு திரும்பும்படி பலமுறை சபாநாயகர் மீராகுமார் அறிவுறுத்தியும் யாரும் செவிமடுக்காததால் சபையை நாள் முழுக்க ஒத்திவைத்தார். ஜூலை 5ஆம் தேதியன்று அவசர சட்டமாக அமல்படுத்தப்பட்ட உணவு பாதுகாப்பு மசோதாவை நடப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்றியாக வேண்டிய கட்டாயத்தில் மத்திய அரசு உள்ளது. ஆரம்பம் முதலே உணவு பாதுகாப்பு மசோதாவை எதிர்த்து அதிமுக சார்பில் அக்கட்சியைச் சேர்ந்த தம்பிதுரை தீர்மானத்தை ஆரம்ப கட்டத்திலேயே எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்தார். திமுக தரப்பில் பேசிய அக்கட்சியின் MP TR பாலு மசோதாவில் திருத்தம் கொண்டுவர வலியுறுத்தினார். மத்திய அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்து வரும் 22 MPக்களை கொண்டுள்ள சமாஜ்வாடி கட்சியும் உணவு பாதுகாப்பு மசோதாவை எதிர்ப்பதாக அறிவித்திருப்பது அரசுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது.